அரசியல் அரங்கத்துக்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இன்றைய தினம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து திருச்செந்தூருக்கு போய் சாமி கும்பிட்டுருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இன்றைய தினம் வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்தார். அதிகாலையிலே சென்ற விஜய் திருச்செந்தூரில் சாமி தரிசனம், வேலோடு சென்ற விஜய், பக்தர்களை வந்து பார்த்து கையஸ்த விஜய், நேற்று இரவே கிளம்பிய விஜய், மதுரையில் கிளம்பி சாலை மார்க்கமாக சென்றார், தூத்துக்குடியில் கிளம்பி சென்னை வந்தடைந்தார் அப்படின்னு செய்திகள்லாம் பேசுது இல்லை. இது பேசுறதுக்காக தான் போயிருக்காப்ல. அதற்காக தான் இப்போ 2-3 நாளாக வந்து செய்தி எதுவும் வறட்சியா இருக்கு, செய்தி சேனலுக்கே பஞ்சமா இருக்கு. இப்போ எல்லா நாள்லையும் வந்து லைம் லைட்லேயே இருக்கணும், டைம் லைட்லேயே இருக்கணும், ஊடகங்கள் தன்னை பேசிக்கொண்டே இருக்கணும். இப்போ இதை வச்சு இன்னைக்கு விட்டுவாங்க, எதனால போனாரு, எதுக்கு போனாரு அப்படின்னு எல்லாரும் பேசுறோம் இல்லையா. அப்படி பேசுறதுக்காக தான் அவர் போயிருக்காரு. நீங்க மண்டி போட்டு முட்டி போட்டு நடந்தார்ல சர்ச்சில் போய், அப்ப எல்லாரும் அதை ஒரு விவாத பொருளா மாத்தினாங்க, விமர்சனம் வச்சாங்க. இல்ல நான் கோயிலுக்கும் போவேன், பள்ளிவாசலுக்கும் போவேன், மசூதிக்கும் போவேன், இதுக்கும் போவேன், சர்ச்சுக்கும் போவேன் அப்படின்னு ஒரே நாள்ல 1 ஹவர்ல எல்லா இதுக்கும் பண்ணாப்ல. இப்போ வந்து நேரடியா வேளாங்கண்ணிக்கு போனா விமர்சனமாகும். அதனால என்ன பண்றது, சரி முதல்ல திருச்செந்தூருக்கு போயிட்டு ஒரு தொடங்கி வச்சுட்டு அடுத்து வந்து ஆன்மீக சுற்றுலா மாதிரி. இப்போ அவரு கொடைக்கானல இருக்காரு, ஒருத்தர் துபாயில இருக்காரு, இவர் வந்து ஆன்மீக சுற்றுலா மாதிரி கோயிலா கிளம்பி போலாம் அப்படின்னு கிளம்பியிருக்காரு. இது முழுக்க முழுக்க விஜயினுடைய ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல்னு ஒரு கூட இருக்காரு. ஆரம்பத்தில் சசிகலா அவர்களுடைய ஜோதிடராக ஜெயலலிதா அவர்கள் பேரை சொல்லி, ஜெயலலிதாவுக்கு நான் தான் வந்து ஜேஜேன்னு பேர் வச்சேன், செல்வி ஜெயலலிதான்னு பேர் வச்சேன் அப்படிலாம் சொல்லி ஊருக்குள்ள சொல்லிட்டு திருவாப்புல. அந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் இல்லாமல் இவர் வீட்டை விட்டு நகர மாட்டாப்புல. நீங்கள் பாருங்க, நேற்று அந்த புகைப்படத்தில் வந்து விஜயோட பின்னாடியே வந்து அந்த ஜோதிடர் இருப்பார். கட்சியோட பொறுப்பாளர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள் கூட போட தப்பு இல்லை. ஆனால் ஜோதிடர் இல்லாமல் எங்கேயுமே நகர மாட்டார். எல்லா கேம்பெயின்லையும் ஜோதிடர் இருந்திருக்காரு. வேட்பாளர் தேர்வில் ஆரம்பித்து விருப்பமனு எப்போ கொடுக்கணும், எப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணணும், அதே போல் வந்து இந்த பயணம் எல்லாத்துக்கும் பின்னாடியும் அந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் ஒரு ஜோதிட அடிக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜோசிய அடிக்ட் அப்படிங்கிற ஆள் வந்து விஜய். மூட நம்பிக்கையோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மனிதன் வந்து எதெல்லாம் நம்பக்கூடாதோ அதை எல்லாத்தையும் நம்பக்கூடிய கேரக்டர் விஜய். அதை ஈஸியாக பிரைன் வாய்ஸ் பண்ணி இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் உள்ள நுழைஞ்சிட்டாப்ல. இப்போ அவருக்கும் வியாபாரம் ஆகணும் இல்லையா. தேர்தல் முடிஞ்சிருச்சு, எதையாவது ஒன்று குறிச்சு கொடுத்ததுன்னா அவர் வியாபாரம் நடக்கும். இந்த ஒரு வார கேப்ல மே 4ஆம் தேதிக்கு தான் அந்த உருட்டுலாம் உருட்ட முடியும். அதனால சரி திருச்செந்தூருக்கு கிளம்புவோம். இப்போ என்னன்னா, இரவு 1 மணிக்கு மதுரையில் இறங்கி அதிகாலை 4 மணிக்கு திருச்செந்தூருக்கு போக முடியுது. இதே மாதிரி சரியான நேரத்துக்கு இரவோட இரவா வந்து கரூர்ல தங்கியிருந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தா 41 பேர் செத்துருப்பானா? இப்போ வரைக்கும் நம்ம கேட்குது, ஏடா எனக்கு வந்து காவல்துறை கொடுத்த அனுமதி தான் நான் போனேங்கிறாரு. காவல்துறை கொடுத்தது அனுமதினா 12 மணிக்கு நீ வரதா சொல்லியிருந்தல, 12 மணிக்கு வரதா சொல்லிட்டு 3 to 7 தான் நாங்கள் அனுமதி வாங்கியிருக்கோம். அதை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. அப்போ இங்க வந்து இரவோட இரவா கிளம்பி போத்துருது, அங்க இரவோட இரவா கரூர்ல வந்து படுத்துக்கலாமே. எல்லா தலைவரும் அப்படித்தானே பண்ணுவாங்க. ஒரு பரப்புரை போறாங்கன்னா முதல் நாள் இரவே போயிடுவாங்க, இல்ல அதிகாலை ஏர்லி மார்னிங் ஃபிளைட் பிடிச்சு போவாங்க. இவருக்கு சேட்டல் ஃபிளைட் தான், அங்கெல்லாம் போக முடியல. மக்கள் பரப்புரைக்கு மாலை 6 மணிக்கு மேல வண்டியே கிளம்பாது. ஆனா சாமி கும்பிடுறதுக்கு இரவோடு இரவாக பயணப்பட முடியுது. சேட்டல் ஃபிளைட்லாம் எப்ப வேணாலும் இறங்கலாம். மாலை 5 மணிக்கு இறங்கி வெயில் தார எல்லாத்தையும் சந்திச்சிருக்கலாம். இந்த 57 பேர் சாவு நிகழ்ந்திருக்காது. ஆனா இதெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்ட எவன் மண்டிலையும் ஏறாது, யாரு மண்டிலையும் ஏறாது. ஏன்னா அவர் வந்து மாற்றத்தை தரப்போறாரு. நடிகனுடைய வெறிதானங்க, நடிகன் வெறியில இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு நீங்க என்ன சொன்னாலும் புரியாது. இரவு 1 மணிக்கு விஜய்க்காக வந்து எப்படி காத்து கிடக்குறாங்க பாருங்க அப்படின்னு நேற்று கூட போட்டிருந்தாங்க. இரவு 1 மணிக்கு விஜய் வந்து வர்றாரு, மதுரை ஏர்போர்ட்டுக்கு வர்றாருன்னு எப்படி தெரியும்? மதுரை ஏர்போர்ட்டில் டெய்லி 1 மணிக்கு காத்திருப்பாங்களா? ஃபுல் 24 hours மதுரை ஏர்போர்ட்டில் வசலில் வந்து விஜய் வரப்போறாருன்னு ஒரு 1000 பேர் எப்பவுமே இருப்பாங்களா? இல்ல. அப்போ அங்க வர்றாருங்கிறது செய்தியாக்கப்படுது. திருச்செந்தூருக்கு 4 மணிக்கு வரப்போறாரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் கிளப்பி விடு, நீ ஆட்களை கூட்டு வா அப்படின்னு அவன் அவசரமா ஆட்களை போல எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல போனை போட்டு அடிச்சு எல்லாத்தையும் கிளப்பி கொண்டு கோயிலுன்னு பாட்டிடுறான். அப்ப இது திட்டமிட்டு எந்த இடத்துக்கு போனாலும் பொதுமக்களுக்கும் பெரிய நியூசன்ஸ், திருச்செந்தூர் கோயிலுக்கு போகக்கூடிய சாமானிய பக்தர்களுக்கும் நியூசன்ஸ் ஆயிருக்கு, ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் நியூசன்ஸ் ஆகுது. ஆனாலும் தன்னுடைய மாச காட்டணும், நான் 1 மணிக்கு வந்து இறங்கினாலும் எனக்காக ஒரு கூட்டம் காத்து கிடக்கும், வெளியே திருநாய் மாதிரி கிடப்பானுங்க அப்படின்னு. நீங்க வந்து சாமி கும்பிட தான் போறீங்க, தேர்தல் பரப்புரைக்கு போனா கூட உங்க மாச காட்டலாம், உங்க பிரம்மாண்டத்தை காட்டலாம், உங்களுடைய கிரௌடு மென்டாலிட்டி காட்டலாம்.
சாமி கும்பிட போறவன் பொத்தனாப்புல போயிட்டு பொத்தனாப்புல வர வேண்டியதான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில கும்பல் பெரிய கும்பல் இருக்கும். ஆனா திட்டமிட்டு ஆயிரக்கணக்கான பேரை வர வச்சிருக்கானுங்க. வர வச்சு அந்த பெரிய கிரௌடுக்குள்ள இவர் வந்து இப்படி கையை தூக்கி காட்டி இவர் வந்து பெரிய புரட்சியை வந்து இது பண்ண மாதிரி அப்படியே அந்த ஆந்திரா ரீமேக் அப்படியே வந்துச்சு. காருக்கு பின்னாடி கையை தூக்கி காட்டி ஏதான் அங்க பார்த்தோம். அங்க வந்து பவன் கல்யாண் வந்து இதே மாதிரி அங்க வந்து என்ன வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு போவாப்ல, இங்க முருகன் கோவில் அதே மாதிரி தான். அது அந்த ரீமேக் மாதிரி இங்க வந்து பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டண்டு இதே மாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் அங்க பண்ணாப்ல. ஐயோ பிரசாந்த் கிஷோருக்கு இருந்த மாசெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல் மாசு, வேற லெவல்ல இருக்கும் கூட்டம், கிரௌடு. இதே மாதிரி சென்டிமெண்ட் அப்படி வேர்த்து போய் நிக்கிறது, கல்லறி விழுந்து மண்டையில் அடிபடுறது, ரத்த காயம் படுறது இதெல்லாம் காட்டினாங்க. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போ எல்லாம் பிரசாந்த் கிஷோருக்கு என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் போச்சு. பவன் கல்யாண் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க சந்திரபாபு நாயுடோட கூட்டணி வச்சு 18 எம்எல்ஏக்களை பிடிச்சு இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சராக இருக்காரு. கூட்டணி அங்க சாத்தியப்பட்டுச்சு. அதனால காங்கிரஸ் மீதான எதிர்ப்பு, ஒய்எஸ்ஆர் மீதான எதிர்ப்பு, அந்த எதிர்ப்புல ஒரு கடுமையான அதிருப்தியில அந்த வாக்களை பறிக்க முடிஞ்சது. மற்றபடி வந்து பவன் கல்யாண் தனிச்சு நின்று இருந்தாருன்னா சிரஞ்சீவியை விட மகா மட்டமா அவர் தோத்து போயிருப்பார். ஏற்கனவே முதல் தேர்தலில் தோல்வியை தழுவினார் தான். அந்த ஆந்திராவில் கூடிய ரசிக வரி தான் இங்கேயும் ரசிக வரியா மாறி இருக்குது. இந்த திருச்செந்தூர் பயணங்கிறது முழுக்க முழுக்க ஜோதிடத்துக்கானது. அப்படியே ஜோசியருக்காக சொல்லி இப்போ ஒரு இதை ஒரு ஸ்டண்ட் பண்ண, இன்னொன்று வந்து ஊடக வெளிச்சத்துல இருக்கணும், லைம்லைட்லேயே உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிறது. இதில் முருகன் அப்படின்னா நீ யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். முருகன் அப்படின்னாலே யார் ஞாபகத்துக்கு ஒரு அரசியலா யார் ஞாபகத்துக்கு வருவான்னு உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க வந்து இந்து கடவுள் என்பதை தாண்டி முருகன் என்றால் தமிழ் முப்பாட்டன் முருகன் முருக பெருவிழா நடத்தி முருகனை வந்து வீரத்தமிழனுடைய ஒரு பெரிய குறியீடா மாத்தி தமிழ் பாட்டன்னு கொண்டு போய் உலகம் முழுமைக்கும் சேர்த்திருப்பது வந்து நாம் தமிழ் தலைமை அண்ணன் சீமான் அவர்கள் தான். எத்தனையோ முறை வந்து பாஜக அதை முயற்சி பண்ணிச்சு. வேல் யாத்திரை அண்ணன் வேல் எடுத்தோன்னு இவங்களும் எடுத்தானுங்க. ஆமா, வெற்றிவேல் வீரவேல்னாங்க, வேல் யாத்திரை போனாங்க, முருகனை கையில் எடுத்து பார்த்தாங்க, திருப்பரங்குன்றத்தை எடுத்து பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனாலும் அது வேலைக்கு ஆகலை. முருகன்னா இப்படி தாண்டா இருப்பான்னு சொல்லி முருகனுக்கு வேற ஒரு உருவத்தையே வரைஞ்சி அதையே வந்து பொதுவா ஆக்குனவர் சீமானவர்கள். இப்ப அவர் கையில் எடுத்த அரசியலை வந்து இவரும் கையில் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாரு. எல்லாத்தையும் காப்பி அடிச்சிட்டோம். ஆமாமா, ஆசைப்படலாம், அது நடக்கணும்ல. அது உள்ளார்ந்து உளமாற பண்ணா வரவேற்கலாம், யாரும் முருகனை வழிபடக்கூடாதுன்னு இல்லை. நீ உள்ளார்ந்து பண்ணுவியானா நீ பண்ண மாட்டேன், ஏன்னா நீ நடிகன், எல்லாத்தையும் நடிப்பன்னு தெரியும். உள்ளார்ந்து பண்ணல, இது வந்து ஒரு நாடகத்திற்காகவும். அங்க போய் என்ன வேண்டியிருப்பாரு, ஊழலை ஒழிக்கணும், லஞ்ச லாவணியமற்ற ஆட்சி அமைக்கணும், நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டியிருப்பாரா? இவர் வந்து முருகன் கோயிலுக்கு போய் உளமாற மக்களுக்காக வேண்டிடுவாரு. ஒரு உளமாற தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து நல்ல புத்தி கொடுங்க. அவர் உண்மையிலேயே முருகன் கோயிலில் போய் வேண்டணும் அப்படின்னா என் ரசிகனுக்கு நல்ல புத்தியை கொடு, அதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு தான் அவர் வேண்டணும். தன் ரசிகனை பூரா தன்னுடைய வெறிக்கு, தன்னுடைய பதவி வெறிக்கு மொத்தமா கூட்டி வச்சுக்கிட்டு அவனுடைய வாக்குகளை பறித்து, சொல்லப்போனா அவனோட வாக்குகளை பறிச்சுக்காரு, ஏமாத்தி பொய் சொல்லி அவங்க வாக்குகளை பறிச்சிருக்காரு. நீங்க வந்து ரிசல்ட் என்ன வேணாலும் வரட்டும், அதை பத்தி மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவனுடைய ரசிகனுடைய வாக்கு திட்டமிட்டு பறிக்கப்பட்டிருக்கு, தன்னுடைய வெறியை பயன்படுத்தி பறிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் அவர் உண்மையிலே முருகன்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கணும். திருச்செந்தூர்னாவே வந்து கல்யாண பரிகாரத்துக்காக போற கோயில்னு வேற சொல்லுவாங்க. எது எப்படியோ அவருடைய வேண்டுதல் நிறைவேறட்டும். அடுத்ததா ஒரு செய்தி என்னன்னா, பெண்ணாகரம் அடுத்த போடூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சந்து கடைகள் மூலமா போலியா மதுபானம் விற்பனை செஞ்சிருக்காங்க. அதை பெண்களே சேர்ந்து அடிச்சு விரட்டி இருக்கிறாங்களே. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பக்கத்துல போடூர் அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்துல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கவே பல்வேறு கிராமங்கள் என்ன பண்ணா டாஸ்மாக் கடைகள் இருக்காது. ஆனா டாஸ்மாக் கடைகள் இருந்து சரக்கை வாங்கிட்டு வந்து ஊருக்குள்ள வச்சு விற்கிறது, தனியா கடை போடுறது. இது தமிழ்நாடு முழுக்க நடக்குது. சமீபத்தில் கூட கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இது போல ஒரு கடை இருந்தது. நாம் தமிழ் கட்சியுடைய சிங்கானூர் வேட்பாளர் நேருலாம் போயிட்டு அடிச்சு உடைச்சாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்குது. இதை தான் அந்த பெண்கள் வந்து கல்லை கொண்டு எரிஞ்சு அதை உடைச்சி அவன் ஓடுறான், கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறான். ஆனா விடல, வயல்வெளியோட இறங்கி வெறித்தனமா ஓடுறாங்க. ஆனா இதை வெறித்தனமா ஓடுற இந்த பெண்களை பார்த்த உடனே என்ன தெரியுமா தோணுச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தேர்தல் நடந்துச்சு. இந்த தேர்தல்ல நாங்க வந்தா டாஸ்மாக மூடுன்னு இந்த திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவோ எந்த கட்சின்னு சொல்லல. அப்ப அந்த மக்கள் இப்படி பெண்கள் எல்லாம் இப்ப வந்து எதுக்கு எதிராக இருக்காங்க, மதுவுக்கு தான் எதிராக இருக்காங்க. எந்த பெண்ணும் 2000 வேணும், 2500 வேணும், தாலிக்கு தங்க வேணும், காஞ்சி பட்டுப்புடவை வேணும் கேட்கவே இல்லை. மதுவால் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். மது குடிப்பதனால் எங்க குடும்பம் வந்து சீரழிஞ்சுக்குது, எங்களுடைய பொருளாதாரம் சுரண்டப்படுது, எங்களுடைய வாழ்வாதாரம் மொத்தமா காலியாகுது, எங்க வீடே நாசமாகுதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஆத்திரமும் கோவம் அந்த மக்களுக்கு வருது. அப்ப அப்படிப்பட்ட மக்கள் வந்து
இந்த மதுக்கடைகளை திறந்து தொடர்ச்சியா குடிக்க வைக்கிற. நீங்க போலி சரக்கு விக்கிற தப்புன்னா அவன் டாஸ்மாக் சரக்கு விக்கிறது தப்பு தானே. அப்ப அவனை நோக்கி அவர்களை நோக்கி இந்த மக்களுடைய கோபம் இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அது மே 4ஆம் தேதி தெரியும் கோபம் இருந்துச்சா இல்லையாங்கிறது. அப்ப எந்த பெண்ணும் எங்களுக்கு இலவசம் வேணும், எங்களுக்கு பணம் வேணும் இல்ல, எல்லா பெண்களும் விரும்புவது மதுவில்லாத தமிழ்நாடு வேணுங்கிறதான். அப்படி மதுவில்லாத தமிழ்நாட்டை படைப்பேன்னு இந்த 3 கட்சிகளுமே சொல்லல. அப்ப இந்த 3 கட்சிகளுக்கு அந்த பெண்கள் வாக்கு செலுத்தினார்களா செலுத்தலையா, அந்த கோபத்தை வாக்கினுமா காட்டினாங்களா காட்டலையாங்கிறது தெரியல. எல்லாருக்குமான கோபம் இந்த இப்ப இன்னைக்கு அவங்க அடிச்சு வரட்டினது போல எல்லா ஊர்லயும் எல்லா பெண்கள் மட்டும் இல்ல எல்லாரும் கிளம்பணும். இந்த மதுவுக்கு எதிரான போதைக்கு எதிராக எல்லாரும் ஒன்று திரண்டு அரசு அதை செய்யலைன்னா தனிநபருக்கு கையில் எடுத்து அதை அடிச்சு உடைச்சா மட்டும்தான் இதுக்கான ஒரே தீர்வு கிடைக்கும். அதை போலியாக விற்கக்கூடியதும் சரி, போலியா வித்தா தப்புன்னா அவன் டாஸ்மாக் வச்ச வித்தாலும் தப்பு தானே. அவன் அங்க விற்க போய் தானே இவன் போலியா விற்கிறான். அவன் விற்கலாம் இவன் எதுக்கு விற்க போறான்? இல்ல கள்ளச்சாரம் காய்ச்சுவான்றான். இன்னைக்கு போலி மது அடிச்ச மாதிரி கள்ளச்சாரத்தை அடிச்சு உடைக்க வேண்டியதான், கள்ளச்சார பானைகளை அடிச்சு உடைக்க வேண்டியதான். நீங்க அரசு இதுக்கான தீர்வு கொடுக்கலன்னா மக்கள் சட்டத்தை கையில் எடுக்க தான் செய்வான், அது நடக்க தான் செய்யும். அடுத்ததா இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சுயேட்சை எம்பி துப்பாக்கி எடுத்து ஒரு பெண்ணை மிரட்டுற மாதிரி ஒரு காணொலி வந்துட்டு இருக்கு. அது பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி என்ன? இலங்கை பாராளுமன்றத்தையே நடுங்கு விடக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். ஆமா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர், அவரு படித்த பட்டதாரி, ஆனா மிகப்பெரிய மண்டக்கொளாறு. அந்த ஒரு தற்குறி அப்படி கூட சொல்லலாம். இலங்கையில ஒரு தற்குறின்னு சொல்லலாம். நிறைய எல்லா நாட்டையும் தற்குறிகள் இருப்பாங்க இல்லையா, இவர் யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு தற்குறி. பொதுவா நாம அந்த ஊர் அரசியலுக்கு ஏன் பேசலன்னா அது நேரடியா தமிழ்நாட்டு மக்களுக்கு ரிலேட் ஆகாது. ஆனா இவரை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு. ஒரு மக்களுடைய பிரதிநிதி, மக்களை பாதுகாக்க வேண்டிய பிரதிநிதி, யாழ்ப்பாணத்து மக்களால் 20,000 வாக்குகள் பெற்று விகிதாச்சார அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இங்க என்ன பெரிய கூத்துனா, நம்ம ஊர் மாதிரி அந்த ஊர் கிடையாது. அங்க இருக்க சிஸ்டம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க இங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருநெல்வேலி தொகுதி, சரி, 2 லட்சம் வாக்கு இருக்கு. 2 லட்சம் வாக்குல திமுக 1 லட்சம் வாக்கு பிடிக்குது, அதிமுக 60,000 வாக்கு பிடிக்குது, நாம் தமிழர் 40,000 வாக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 3 கட்சி பிடிக்குது. இப்ப யார் ஜெயிப்பா? 1 லட்சம் வாக்குக்கு வாங்கினா ஜெயிப்பான். அங்க அப்படி கிடையாது. இப்ப அங்க திருநெல்வேலி தொகுதியில 1 லட்சம் வாங்கினார்ல, அவரு ஒரு எம்பி. இந்த 3ஆவதா 40,000 வாக்கு வாங்கிட்டாங்க இல்லையா, இவங்கள தோல்வி விட்டுருவாங்க. 60,000 வாங்க தோல்வி விட்டுருவாங்க. சுயேட்சையா நிக்கிறாங்க பாருங்க. ஆமா, சுயேட்சையா ஒரு 10 பேர் நிற்பாங்க. இந்த 10 பேரும் ஆளுக்கு 2,000 ஓட்டு, 3,000 ஓட்டு, 5,000 ஓட்டு, 6,000 ஓட்டு பிரிக்கிறாங்க. இதுல இதை மொத்தமா கூட்டும் போது ஒரு 40,000 ஓட்டு, 30,000 ஓட்டு, இல்ல 15,000 ஓட்டு, 20,000 ஓட்டு வரலாம். இந்த வாக்குகள் எல்லாம் கூட்டி இதுல எந்த சுயேட்சை அதிகமா வாங்கியிருக்காரு? சரி, ஒரு சுயேட்சை 5,000 வாங்குறாரு, ஒரு சுயேட்சை 1,500 வாங்கினாரு, ஒரு சுயேட்சை 2,000 வாங்கினாரு. இதுல இந்த சுயேட்சையில யார் அதிகமா வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து அவருக்கு ஒரு எம்பி கொடுப்பாங்க. விகிதாச்சார, அதாவது நீங்க பெற்ற வாக்கு அடிப்படையில உங்களுக்கான விகிதாச்சாரம் கொடுக்க சுயேட்சைக்கு மட்டும். அப்படித்தான் அப்படி சுயேட்சை குழுவில் இவர் போட்டி போட்டு 20,000 வாக்களை பெற்று ஒரு எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமே, அங்க இருக்கக்கூடிய தேர்தல் முறையே விகிதாச்சார அடிப்படையில எம்பிக்களை உருவாக்குவது. அப்படித்தான் இந்த அர்ஜுனா ராமநாதன் எம்பி ஆகிறாரு. எம்பி ஆகி பாராளுமன்றத்தில் போய் தலைவரை பற்றி, புலிகளை பற்றிலாம் பேசுவார். அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒருத்தர் அந்த வாயால, தலைவரை பற்றி பேசிய அந்த வாயால பொதுமக்களை நோக்கி, சாமானிய மனிதனை நோக்கி துப்பாக்கி தூக்கில ஒரு சாதாரண நிலப்பிரச்சனை, இவங்களுடைய இடத்துக்குள்ள அந்த அம்மா ஏதோ வந்துட்டாங்க போல இருக்கு, அந்த நிலப்பிரச்சனையில சுடுவன் நாயே அப்படின்னு சொல்லி துப்பாக்கி தூக்கி மிரட்டுறாரு. நேரடியா அந்த பெண்கள் 2 பேரும் போய் காவல்துறை புகார் கொடுக்குறாங்க. காவல்துறை கையில விலங்க போட்டு துப்பாக்கியை பறிச்சு வச்சு 15 நாட்கள் அவரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் அந்த ஊர் தற்குறி நீங்க ஏன் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா, இவர் விஜயினுடைய தீவிர ஆதரவாளர். நினைச்சேன் இந்த வேலையில யார் பண்ணுவா. இங்க உள்ள விஜய்க்கு தீவிரமான ஆதரவாளர். விஜய் மனைவி விவாகரத்து வழக்குல விஜய்க்கு ஆதரவாக கடுமையாக பேசக்கூடிய ஒரு நபர். கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர். சீரியஸா சொல்றேன், சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒருத்தர், மனநலம் பாதிக்கப்பட்டவர், சைக்கோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒருத்தர் தான் இன்னைக்கு மக்களை நோக்கி துப்பாக்கி, இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவருடைய பாதுகாப்பிற்காக, அவருடைய தனிநபர் பாதுகாப்பிற்காக கொடுக்கப்பட்ட துப்பாக்கி எடுத்து அந்த பொதுமக்களை காட்டுறாரு.
எத்தனை லட்சக்கணக்கான துப்பாக்கியை பார்த்துட்டு அந்த நிலத்துல அவங்க நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் துப்பாக்கி கிபீர்ல ஆரம்பிச்சு ராணுவ விமானங்கள் ஆரம்பிச்சு எவ்வளவோ பார்த்துட்டு தான் அவங்க அந்த நிலத்துல நிக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நீ துப்பாக்கி தூக்கி நம்ம ஊர்ல காட்டுறாங்க. யார் முடியாது. ஓடுவாங்களா ஓட மாட்டாங்க. எரிச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்த விட்டு. துப்பாக்கி தூக்கி காட்டினா ஓடுவாங்க. அங்க நிக்கிற 3 பெண்கள் துப்பாக்கி தூக்கி காட்ட நின்றுட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி எதிர்த்து கழிக்கிறாங்க. எனக்கு அந்த அதாவது இவன் துப்பாக்கி தூக்கி காட்டுறதா செய்தியா வந்துச்சு. ஆனா துப்பாக்கி தூக்கி காட்டின பிறகு அந்த பெண்கள் நிக்கிறாங்க பாருங்க. அப்ப அவங்க இவனை விட பெரிய பெரிய அப்பனுக்கு அப்பனெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த நிலத்தில் நிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த போர் சமயத்துல இந்த அர்ஜுன ராமநாதன் எங்க இருந்தாருன்னு தெரியல, என்ன பண்ணிட்டு இருந்தா பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்துப்பாப்ல. அதையெல்லாம் தாண்டி அப்பனுக்கு அப்பன் எல்லாம் பார்த்துட்டு பெரிய பெரிய எந்திரங்களை எல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிலத்தை நிக்கிற மக்கள்கிட்ட போய் நீ துப்பாக்கி தூக்கி காட்டினா நீ எந்த மாதிரியான ஆளு? காணிக்க வந்தானா அடிக்க சார்ஜ் இல்ல. நீ பாராளுமன்றத்துல போய் அந்த இயக்கத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் அந்த அமைப்பை பற்றியும் பேசுறதுக்கான தகுதி முதல்ல இருக்கா? சாமானிய மக்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒருத்தன் அந்த மக்களுடைய இராணுவமாக இருந்த தலைவரை பற்றியும் அந்த தலைமையை பற்றியும் அந்த இயக்கத்தை பற்றியும் புலிகளை பற்றியும் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? வெறும் முழுக்க ஒரு விளம்பர வெறி பிடித்தவர், ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியம். பாராளுமன்றத்தில் போய் எதிர்கட்சி சீட்ல உட்காந்துருக்காப்ல. எதிர்கட்சி வரிசையில அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையா? எதிர்கட்சினா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், விதாச்சி அடிப்படையில் இப்படி ஒரு மக்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இருப்பாங்களே எதிர்கட்சி தலைவர், அந்த இருக்கையில உட்கார்ந்துறாரு. எந்திக்க சொல்றாங்க, நானும் எதிர்கட்சி தானே, எந்திக்க மாட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அரசியலமைப்பு சட்டம் அதுன்னு பேசியிருக்காப்ல. அப்புறம் குண்டு கட்டா தூக்கி உட்காராச்சு நகர்த்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மண்டக்கு பிடிச்சவர் அட்டென்ஷன் சீக்கிங், முழுக்க கவனத்தை இருப்பது. இங்க யாரை பத்தி பேசினா கவனம் கிடைக்கும், யாரை பத்தி பேசினா நமக்கு லைக்ஸ் கிடைக்கும், ஃபேஸ்புக்ல யாரை பத்தி பேசினா நமக்கு வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு அந்த ஊர் லெஃப்ட் பாண்டின்னு சொல்லலாம். அந்த ஒரு ரீல்ஸ் டாக்டர் மாதிரி அந்த ஒரு லெஃப்ட் பாண்டி தான். ரீல்ஸ் டாக்டர் கூட வச்சுக்கலாம். ரீல்ஸ் டாக்டர்ல கொஞ்சம் மண்டக்கு பிடிச்ச ரீல்ஸ் டாக்டர்னு சொல்லலாம். ஓகே. அடுத்ததா இப்போ 31 ஆண்டுகள் கொடும் சிறைவாசத்தை பிறகு வெளியில வந்திருக்கக்கூடிய நமது அண்ணன் பேரறிவாளன் அவர்கள் நேற்றைய தினம் வழக்கறிஞரா பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையில ஒரு பெரிய ரோல் மாடல் அது. என்னன்னா, நீங்க தன்னுடைய 18-19 வயது காலத்துல சிறைக்கு போன ஒருத்தர் அந்த சிறையில சாவினுடைய விளிம்புல இன்னைக்கு எப்ப வேணாலும் சாவு வரலாம் அப்படின்னு ஒரு 25 ஆண்டு காலம் தன் சாவை மட்டுமே எதிர்கொண்டிருந்த, மொத்தமா 29 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. அல்ல இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு ஒரு 25-26 ஆண்டுகள் எப்ப வேணாலும் சாவு நிகழலாம், நாளை காலைல கூட தூக்கு போடப்படலாம் அப்படிங்கிற நேரத்துல கூட சிறையில முதுகலை பட்டம் படிச்சிருக்காரு. அதுல முதல் மாநிலம் வந்திருக்காரு. சிறையில ஆயிரக்கணக்கான தண்டனை சிறைவாசிகளை அதாவது குற்றம் சுமத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்ட தண்டனை சிறைவாசிகளை டிப்ளமோ படிக்க வைப்பது, அவர்களை ஐடிஐ படிக்க வைப்பது, அவர்களை +2 ஃபெயில் ஆகி போனவங்களை +2 எழுத வைப்பது, 10ஆம் வகுப்பு எழுத வைப்பது, அதே போல அவங்க உள்ள இருந்து கொண்டே தொலைதூர கல்வியின் மூலமாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக அவர்களை குறைந்தபட்ச ஒரு இளங்கலை பட்டம் படிக்க வைப்பது, இப்படி பிஏ, பிஎஸ்சி, பிடெக்னு பல நூற்றுக்கணக்கான சிறைவாசிகளை உள்ளிருந்து படிக்க வச்ச ஒரு ஆசிரியர் பேரறிவாளன். ஒரு பேர் மட்டும் பேரறிவாளன் இல்லை, உண்மையிலே பேர் அறிவாளன் தான். ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிச்சிருக்காரு. அவருடைய சிறை அந்த அறையை பற்றி ஒரு காவலர் சொன்னார். அவருடைய சிறை அந்த அறை முழுக்க புத்தகங்களால் இருக்கும். அந்த இவ்வளவு நாளும் சேர்த்து வச்ச புத்தகங்களை எல்லாம் சிறைத்துறைக்க கொடுத்துட்டு வந்தவர். வெளியே வந்த பிறகும் நிறைய சிறைத்துறைக்கு புத்தகங்கள்லாம் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு புத்தக புழு பேரறிவாளன்னு சொல்லலாம். அவர் கொண்ட கொள்கையில எந்த கொள்கையோடு உள்ள போனாரோ அந்த கொள்கையிடும் இப்போதும் இருக்கார். பெரியார் அவர்கள் மீது நாம விமர்சனம் வைக்கிறோம், ஆனா அவர் இன்னும் ஒரு பெரியாரியவாதியாகவே இருக்காரு. நேற்று கூட இது முடிச்சுட்டு பெரியார் சிலைக்கு மாலை போட்டுருக்காரு. அந்த கருத்துல நான் மாற்று, நம்ம கருத்து அவர் எல்லாரும் ஏத்துக்கணும் அவசியம் கிடையாது. அது அவருடைய கருத்து. அது அவருடைய கருத்து. அவருக்கு பெரியார் கொள்கையில பிடிச்சிருக்குது, பெரியாரை நேசிக்கிறாரு, இன்னும் ஒரு ப்ரௌட் பெரியாரிஸ்டாவே இருக்காரு. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. யாரும் நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அவருக்கு பிடிச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த கொள்கையில அவரு ஏன் அதுக்கு பெரியாரிஸ்ட்னு சொல்ல வந்தேன்னா இதுக்கு சம்பந்தம் இல்லாததான். ஆனால் ஏன்னா அவர் அதுல தெளிவா இருந்திருக்காரு, அதுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதுல மாற்று கருத்து இல்லாம நிற்கிறாரு. வெளியே வந்த பிறகும் நாம ஒரு குற்றவாளியா உள்ள அறியப்பட்டுட்டோம் இந்த சமூகத்திற்கு. ஆனா என்னை போல ஒரு நிரபராதி இனிமேல் தண்டிக்கப்படக்கூடாது. அவர் நினைச்சிருந்தா எம்பிஏ படிக்கலாம், அவர் நினைச்சிருந்தா எம்டெக் படிக்கலாம், அவர் நினைச்சிருந்தா எம்எஸ்சி படிக்கலாம், இல்லை எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலாம், ஒரு ஆசிரியராக போகலாம்.
ஏன் வழக்கறிஞரா தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா, ஒரு செய்யாத குற்றத்திற்கு ஒரு போலியான வழக்கில் கைது செய்யப்பட்டு 29 ஆண்டுகள் ஒரு தண்டனை அனுபவிச்சிட்டேன். என்ன போல ஒரு நிரபராதி தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் தண்டிக்கப்படக்கூடாது. அப்போ நான் என்னால் முடிஞ்ச ஒரு 10 நிரபராதியாவது நான் காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் வழக்கறிஞர் தொழிலவே வழக்கறிஞர் அந்த படிப்பை அவர் படிச்சிருக்காரு, சட்டத்தை படிச்சிருக்காரு. படிச்சு இன்னைக்கு தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு பார் கவுன்சிலில் வழக்கறிஞராகவும் பதிவு பண்ணியிருக்காரு. இது சிறைக்குள்ளிருந்து வந்த ஒருத்தன் தன்னுடைய 50வது வயதில் வழக்கறிஞருக்கு சட்டம் படித்து அவரால் வழக்கறிஞராக முடியுதுன்னா, எல்லா வசதியிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்மளால் படிக்க முடியாதா? வீட்டுக்குள்ள அப்பா அம்மா, நல்ல பொதுவான சூழல், படிப்பதற்கு பள்ளிக்கூடம், கல்லூரி, இது எல்லாமே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ட்ராப் அவுட் ஆகிறாங்க. கல்லூரி வந்து சுமையா பாரமா பார்க்குறாங்க. கல்லூரி படிப்பு வேணான்னு சொல்லி வேலைக்கு ஓடி போறாங்க, இல்லை வெளியூருக்கு ஓடி போறாங்க. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு அண்ணன் பேரறிவாளன் உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு ரோல் மாடல். 29 வருஷம் ஜெயிலிருந்து வெளியே வந்தும் தன் சமூகத்திற்கும் தன்னை போல எவனாவது ஒருத்தன் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்காக நான் இலவசமாக வாதாடணும், இல்லை அவனுக்கு நேர்மையாக வாதாடணும் என்பதற்காக ஒரு வழக்கறிஞராக மாறுற ஒருத்தர், அவரை பார்த்து இந்த சமூகத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து மாறுவதுதான் உண்மையான பேரறிவாளனுக்கு கிடைச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன். உண்மையிலே அண்ணன் பேரறிவாளனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ அடுத்ததா அண்ணன் சீமான் அவர்களுடைய பாடல் ஒன்று, அவர் மேடையிலலாம் அடிக்கடி பாடுவார், இந்த வட்ட வட்ட பாறையில் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இது வந்து அவரே பாடின பாடம் தான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிக்கிறாரு. இதை டிவி கேட்குறாங்களே என்ன சொல்கிறாங்களா, இல்லை இது ஒரு படத்தில் வந்த பாட்டு, அதை போய் ஒரு காப்பி அடிச்சிட்டாரு, இப்படி தான் பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணிட்டு இருக்கானுங்களே, அது என்ன கதை, அதை பார்த்தீங்களா? அதாவது ஒரு மூளையற்ற முட்டாள் கூட்டம், எல்லாத்தையுமே அறகுறையாவே தெரிஞ்சுக்கிற ஒரு கூட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாமே அவன் எல்லாமே அறகுறைங்க, எல்லாமே குறமாசத்தில் பிறந்தவங்க, எல்லாருமே குறமாசத்தில் பிறந்தவனுங்க, அறகுறையா புரிதல் உள்ளவனுங்க. அவங்களுக்கு அப்படிதான் தெரியும். இந்த வட்ட வட்ட பாறையில பாட்டுருக்குல்ல, இது முதல்ல அன்னை கல்லூரியில் தான் அண்ணன் சீமான் பாடுறாங்க 2017. அந்த பாட்டை பாடவும் நானும் இருக்கிறேன். நிறைய பயணங்களை அந்த பாட்டை பாடி கட்டுவாங்க. இந்த பாட்டு வந்து ஒரு நாட்டுப்புற பாட்டு. இதுக்கு வந்து ஆத்தர் யாரெல்லாம் வேறு தேடி பிடிச்சு போக முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து இது படத்தோட பாட்டு. ஆமா, ஒரு படத்துல வந்துச்சு, அதே கிளிப் எடுத்து போட்டுருக்காங்கல்ல. அட அரகுற முண்டங்களா, அந்த முழுமையா அதை கேட்கணும்ல, முழுமையா பாதியை கட் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டு முடியும் போது எழுத்து இயக்கம் சீமான்னு வருது. அண்ணன் சீமானுடைய திரைப்படம் வீரநடை படத்தினுடைய டைட்டில் சாங் தான் இந்த பாட்டு. அந்த படத்தை எழுதி இயக்கியது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அந்த படத்துல தான் நாமுத்துக்குமார், தாமரை போன்றவர்கள் அண்ணன் சீமானால் முதலாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்படுறாங்க. யாரு பாடலாசிரியராக அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அது எப்போதுமே அண்ணன் சீமான் வந்து ஆயிரக்கணக்கான பாடல்களை வந்து பாடுவார், அவரே கம்போஸ் பண்ணுவார், அவரே பாடுவார். நீங்க வந்து இந்த பாட்டுக்கு பாருங்க, உதட்டோர செவப்ப, அது ஐயா வைரமுத்து எழுதிய பாட்டு. ஆனா அதுல வேற ஒரு வெர்ஷன் அண்ணன் சீமான் இருக்கும். நீங்க உதட்டோர செவப்ப வந்து அண்ணன் சீமான் மேடல பெறும்போது அவர் வேற வரி போடுவார் பாத்தீங்களா, ஏ எட்டு எடுத்து கட்டி நடக்கையில கட்டி பிடிக்கிறிய எடுப்ப அப்படி பின்னி போட்ட ஜடையில நீ பின்னி போட்டியே தத்த தாரே தான தரே தன்னு செங்கரும்பு தோட்டமே முள்ளரும்பு கூட்டமே எடுத்து அப்படி பாடுவாரு. இதெல்லாம் வந்து அந்த பாட்டுல வராது. இது வந்து அவரா ஓன் வெர்ஷன் எழுதி வச்சிருப்பாரு. வைரமுத்து அவர்கள்ட்ட ஐயாட்ட போயிட்டு அவர் இதை சொல்லும்போது, ஒரு சின்ன சொல்லும்போது அவர் எழுதி கொடுத்துருக்காரு. ஆனா அதுல வந்து வைரமுத்து ஐயாவுக்கும் சீமானுக்குமே ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. நான் எழுதுனதை அவன் எடுக்கல, நிறைய மாத்தி விட்டாப்ல, அப்படி நான் எழுதுனது எப்படி நீங்க வந்து மாத்தலாம் அப்படிலாம் விமர்சனம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து அவர் வந்து சிறந்த ஒரு கவிஞர். சீமான் வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், ஒரு கவிஞர். ஆனா என்னன்னா அதுக்கான சூழலோ வாய்ப்புகளோ அதுக்கான நேரமோ இல்லை. நிறைய பாடல்களை வந்து அப்படியே அந்த நேரத்தில் கம்போஸ் பண்ணாரு, அப்படியே போற போக்கில் கம்போஸ் பண்ணி. அந்த மாதிரி தானே இந்த எள்ளுவைய பூக்களைய பாடல் கூட அண்ணனோட பாட்டுல இருந்து தான் எடுத்தாரு இன்ஸ்பிரேஷனா. இதை வந்து கவிஞர் யுகபாரதி அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் ஜி பிரகாஷ்மே உறுதிப்படுத்திருக்காங்க. இவங்க உடனே அதுக்கு வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஃபேக்ட் செக் பண்ணிட்டு அப்படியா இப்படியானாங்க. இப்போ A4 சீட்டை வச்சு படிக்கிற தன் தலைவனை பார்க்கும்போது எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க. தான் தலைவன் தத்தியா இருக்கிறதுனால மற்றவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க வந்து இந்த இது இருக்குல்ல, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, அது சிவகார்த்திகேயன் படத்துல வர வசனம். அப்படியா? ஓம் சக்தி பராசக்தி, அவன் ஒரு தீய சக்தி, ஏதோ வில்லன் பேர சொல்றாப்ல, அதை அப்படியே தூக்கிட்டு வந்து மேடல் அடிச்சு விட்டாப்ல.
இதெல்லாம் சாதாரண ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சாதாரண சொல்றது தானே. இந்த மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ் சொல்றத மற்ற படங்கள்ல உள்ளதை எடுத்துக்கொண்டு வந்து பஞ்சா பேசி காப்பி அடிக்கிறது. அண்ணன் சீமான் வந்து விவசாயிகளை வந்து பத்தி பேசுனத தஞ்சாவூர்ல பேசி இது தானே பேசுற மாதிரி விவசாயிகள்லாம் வந்து சோறு போட தெய்வங்கள் தெய்வத்தின் தொழிலை செய்யறாங்க. இதெல்லாம் வந்து பல வருஷமா சீமான் பேசிட்டு இருக்காரு. அப்படி சீமான எச்சில தான் கட்சியவே நடத்திக்கிட்டு வீரனை படத்துல டைட்டில் சாங்ல அண்ணன் சீமான் அவர்களால் வைக்கப்பட்ட அந்த பாடலை அவர் பாடியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அது பல வருஷமா அந்த பாட்டு, இந்த படம் வந்து 30 வருஷம் ஆகி போச்சு. அந்த படத்தை எடுத்தே போட்டு இது இந்த படத்தை பாட்டுங்கிறாங்க. அந்த படம் தான் அவர் எடுத்த படம். கரெக்டா பேர் வர வரைக்கும் கட் பண்ணிட்டு இது வேற படத்துல வந்தது. இப்படித்தான் வந்து தவசி படத்துல வந்து தவசியோட வார்த்தை மாறினாலும் மாறும், துளசி வாசம் மாறாது, புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான், இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவன் இல்ல அப்படிலாம் சொல்லி இது இருக்கு இல்லையா. ஒரு தடவை சீமான் வந்து விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு இந்த மாதிரி தவசி படத்துல நான் வந்து வசனம் எழுதுனேன், அந்த கதை என் கதை தான் அப்படிலாம் வந்து வசனம் குறித்து பேசிடுறாங்க. உடனே வந்து தவசி படத்துக்கு இவர் எழுதவே இல்லை, தவசி படத்தை எடுத்து இயக்குனர் இவரு இறந்தோடனே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா அந்த இயக்குனரே சன் டிவிக்கே பேட்டி கொடுத்தாரு. இல்ல தவசி படத்துடைய கதை விவாதத்துல சீமான் முழுசா இருந்தாங்க, அந்த படத்தினுடைய வசனத்தை முழுமையை எழுதின சீமான் அவர்கள் தான், படத்தோட டைட்டிலே நன்றி இயக்குனர் சீமான் நாங்க போட்டுக்கொண்டார். அப்புறம் படத்தினுடைய தயாரிப்பாளர் யானவேலன் இருக்காங்க, நான் அவர்கிட்ட போய் நானே சாட்டில பேட்டி எடுத்து போட்டு விட்டேன் இந்த மாதிரி வந்து. அப்புறம் தம்பி சீமானுக்கு தான் வந்து ஆக்சுவலா தவசி அந்த கால் சீட் இருக்குல்ல, அது வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த சீமானுக்கு கொடுத்த கால் சீட்டு. ஒரு கதை சொல்லியிருக்காரு, பட் அந்த கதை விவாதத்தில் ஏதோ உடன்பாடு ஏற்படல, விஜயகாந்துக்கு தவசி கதையை ஓகே பண்ணிடுறாங்க ஒரு டைரக்டரை வச்சு. அப்போ சரி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணி கொடுங்க சீமான் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நான் சீமான் போய் சப்போர்ட் கொடுங்க. இப்படி பல இது இருக்கு. இவங்களுக்கு தெரியாதனாலே ஆமக்கரி இல்லை, இவங்களுக்கு தெரியாதனாலே AK-74 இல்லை, இவங்களுக்கு தெரியாதனாலே அரிசி கப்பல் போய், இவங்களுக்கு தெரியாதனாலே இந்த வட்ட பாட்டை வந்து சீமான் வந்து இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா அகீல ஸ்க்ரோலிங்ல வரணும்ல இந்த பாடலை அது எதிர்பார்க்கல. இவங்களுக்கு இப்ப சீமான் வந்து இப்போ வந்து காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், பள்ளிக்கூடத்தை அப்படி கட்டுவேன், மருத்துவமனை கட்டுவேன், இப்படி வந்து பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், இப்படி ஆடு மாடு வளர்ப்பேன், இப்படி வந்து மாட்டு பண்ணை வைப்பேன், ஆட்டு பண்ணை வைப்பேன், தலைநகரை 5ஆக மாற்றுவேன், என் மொழியை இப்படி கொண்டு வருவேன் அப்படிலாம் சொல்றாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சீமானை வந்து இப்ப இந்த நான் அடிச்சா அது ரெடி, என் பேச்சு சதுர அப்படின்னு அவர் காலை அப்படி வளைச்சு இப்படி ஆடி ஒரு வீடியோ போட்டாருன்னா, ஏய் சூப்பர்ரா, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு பண்றா, சீமான் இன்னும் அழகா ஆடுறாருல வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சீமான் அப்படி பிடிச்சி இழுத்து இப்படி போடணும், அப்படி பண்ணாருன்னா ஏய் வாவ் லீடர், யா வாட் எ லீடர், வாட் எ கிரேட் மேன். கொள்கையில பேசக்கூட கான்ஃபிடென்ட்டா இருங்க. தமிழ் தேசியமா, அதாவது நீங்க உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, உங்களுக்கு வந்து இப்படி பண்ண தெரியுமா, உங்களுக்கு அதெல்லாம் பண்ண தெரியல, சீரட்டுங்கிறது உருவம் தெரியுமா, அப்படி சட்டை அப்படி போட்டு போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் அப்படின்னு பண்ண தெரியுமா, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு காடு வளம் தெரியும், கனிம வளம் தெரியும், மொழி இனம், இன்னும் வாட் செலவதிகாரம் நான்சென்ஸ் வாட்டு இதெல்லாம் அதெல்லாம் விடுங்க. சும்மா கனிகிட ஏரிய சொல்லையும் கலிகிட ஏரிய அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு தேவை டான்ஸ் இருக்கணும், ஃபன் இருக்கணும். ஒரே நேரத்தில் நீங்க வந்து பள்ளிவாசலுக்கும் போய் கோயிலுக்கும் போய் சர்ச்சுக்கும் நீங்க போவீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. நீங்க அது மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி பஞ்ச் பேசணும், விரல் அப்படி சுடுக்கணும். அப்படி சுட்டுனா தான் எங்களுக்கு சுல்லுன்னு ஏறும், எங்களுக்கு வந்து உற்சாகம் அடைவோம், நாங்கள் உச்சக்கட்டத்தை அடைவோம், அடைஞ்சிட்டு போய் ஓட்ட போடுவோம். இந்த அறகுறைகள் இருக்காங்கல்ல, தாவேக்க அறகுறைகள் எல்லாத்தையும் அறகுறையா தெரிஞ்சு வச்சுக்கிறது. வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியால எழுதுதை வச்சுக்கிட்டு இவங்களா ஒரு கற்பனை. ஏன்னா விஜயினுடைய படத்தோட போஸ்டரை பார்த்துட்டு இப்படி இருக்க போது அப்படி இருக்க ஒரு கற்பனை பண்ணியே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க. ஜனநாயகன் படத்துல டபுள் ஆக்ஷன் பண்ண போறாரு அண்ணன், ஜனநாயகன் படத்துல இந்திய சிஎம் ஆக போறாரு, அப்பெல்லாம் இவங்களே கற்பனை பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி பல கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க. அப்படித்தான் சீமான் குறித்தும் பல கற்பனைகளை சமூக வலைதளங்களை உழ விடுறானுங்க. ஒரு நெல்சன் ஒரு பையன் தாவேக்கோட ஆதரவாளராக அறியப்படுறான். அந்த பையன் ஒரு வழக்கறிஞர் போல இருக்கு. அந்த பையன் சொல்றான், நத்தம் சிவசங்கரனை வந்து எதுக்கு வந்து அம்பையில கொண்டு சீமான் நிப்பாட்டுறாரு, நத்தம் சிவசங்கரனுக்கும் அம்பைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நத்தம் சிவசங்கரன் கஷ்டப்பட்டு நத்தத்துல வந்து கடுமையா உழைச்சி வச்சிருந்தாரு, நத்தத்திலே அவர் நின்றுருந்தாருன்னா அவர் வெற்றி பெற்றிருப்பாரு. அப்போ தனக்கு முன்னாடி தன் வேட்பாளர் வெற்றி பெறது சீமான் விரும்பல. அப்போ நத்தத்துல வந்து அவர் நின்றுருந்தாருன்னா திமுக தோத்துருக்கும், அதனால நத்தத்திலிருந்து அவர் எடுத்துட்டா திமுக ஜெயிச்சிரும். இப்படி திமுக பல கோடியில வாங்கிட்டு நத்தம் தொகுதியிலிருந்து இவரை நகர்த்தி கொண்டு போய் அங்க நிப்பாட்டிருக்காருன்றாப்ல. நத்தம் தொகுதியில திமுக நேரடியா போட்டி போடல, திமுக கூட்டணியில உதயசூரியன் சின்னத்துல வீரமுத்திரைய முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவரும்
தமிழ் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளருமான அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் KKS அழைப்பாங்க, அவர் தான் போட்டி போறாரு. நீங்க கே செல்வகுமாருக்கு ஆதரவாக நத்தம் சிவசங்கரனை வந்து சீமான நகர்த்தி அம்பைக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. நத்தம் சிவசங்கரன் வந்து ஒரு 2 ஆண்டு காலமாக கட்சி பணிகளை ஈடுபடல. அவர் வந்து அமைதியாக தான் இருந்தார். கட்சி பணிகளை எங்க ஈடுபடல, அவர் வேலையை பார்த்துக்கிட்டு தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சீமான் அவர்களால் நத்தம் சிவசங்கரனை அழைச்சி, டே வாடா தம்பி வா, நீ வந்து இந்த தொகுதியில் போய் போட்டி போடு அப்படின்னு சொல்லி கிடைக்கிறார். நத்தத்தில் அவர் போட்டி போட சொல்லவும் இல்லை, அவரை விளக்க சொல்லவும் இல்லை. நத்தத்தில் அவர் நல்லா வேலை பார்த்து வச்சிருந்தாரு, அவரை வந்து ஏன் அங்க கொண்டு போய் நிப்பாட்டல அப்படின்றாங்க. நத்தத்தில் இந்த முறை வந்து ஒரு பெண் வேட்பாளரை நிப்பாட்டணும் அப்படின்னு கட்சி முடிவெடுக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த தொகுதியில் ஆண் வேட்பாளர், இந்த தொகுதியில் பெண் வேட்பாளர், ஒரு 117 பெண் வேட்பாளர் எந்தெந்த தொகுதிகளை முடிவெடுத்துட்டாங்க. பக்கத்துல பல்வேறு மற்ற தொகுதிகளில் வேற வேற சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் நாம் தொகுதி சீட்டு வழங்க வேண்டியிருக்கு. அப்போ சிவசங்கருடைய சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் அவருக்கான வாய்ப்பை அம்பையில வழங்கினா மட்டும்தான் சரியா இருக்கும் அப்படின்னு இருக்கு. அவர் வந்து ஒரு பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர், பிள்ளைமார்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து நாம் தமிழ்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவரை கொண்டு போய் அம்பையில் நிப்பாட்டுறாங்க. இதான் உண்மை, இதான் யதார்த்தம், இது எனக்கு தெரியும். சரி, அண்ணன் சீமானவர்கள் வந்து நத்தம் சுதந்திரங்கள்ல வந்து ஏன் நத்தத்தில் போட்டி போட வைக்கலன்னு கேட்கிற இந்த நெல்சன் அதிமுக வந்து 106 வேட்பாளர் கடன் வாங்கி விஜய் போட்டிருக்காரு. சோழவந்தான் தொகுதியில அதிமுக வேட்பாளர், பக்கத்துல மதுரைக்குள்ள அதிமுக வேட்பாளர், திருநெல்வேலியில அதிமுக வந்த RS கணேசன், திருச்சி மேற்குல அதிமுக வந்த நபர், இப்படி தமிழ்நாடு முழுக்க 106 வேட்பாளர்கள் அதிமுக, பாஜக, திமுக கடன் வாங்கி போட்டிருக்காரு. அது யாரை வீழ்த்துறதுக்காக, யாருக்கு ஆதரவு போட்டாரு? ரெட்டியார்பட்டி நாடாயிரம் போன வாரம் வரைக்கும் இந்த அதிமுக இன்னைக்கு வந்து நிக்கிறாரு. இது எப்படி எதுக்காக போட்டீங்க நீங்க? இதெல்லாம் கேட்டாரா? இதெல்லாம் கேட்பாரா? யார்கிட்ட பணம் வாங்கிட்டு நீங்க வந்து இது பண்ணீங்க? எடப்பாடி தொகுதியில 2 அஃபிடவிட்டும் தப்பா இருக்கு. எப்படி தப்பா இருந்துச்சு? காரைக்குடிக்கு போன விஜய் ஏன் எடப்பாடி தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போல? ஏன் சேகர்பாபு தொகுதிக்கோ, ஏவாவேலு தொகுதிக்கோ, ஏன் வந்து பொன்முடி தொகுதிக்கோ, பொன்முடி மகன் தொகுதிக்கோ, துரைமுருகன் தொகுதிக்கோ, இல்ல திருச்சி கிழக்கு வந்து திருச்சி மேற்கு கேயினருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணல? அங்க பேர் மாசா காட்டிருக்கலாம்ல, அங்க பேர் கூட்டத்தை காட்டிருக்கலாம்ல? அதெல்லாம் பண்ணல. ஏன் பண்ணல? இந்த கேள்வி இருக்குல்ல. நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒரு சீமான் வந்து திமுக கிட்ட 500 கோடி வாங்கிட்டாராம். தேர்தல் பரப்புரைகளுக்கு மக்கள்கிட்ட கையேந்தி திரளுதி பெற்று பிச்சை எடுத்து ஒரு கேரவனை ரெடி பண்றதுக்கு முன்னாடி இப்படிதான் காசு இல்லைன்னு சொல்லி பாதியில தான் லோனை போட்டு லோன் ரிஜெக்ட் ஆகி ஒவ்வொருத்திட்டே கெஞ்சி கூத்தாடி மார்ச் மாசம் 15ஆம் தேதி தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சிச்சு. கேரவன் வந்தது ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி தான் வந்துச்சு. கடைசி ஒரு 10 நாளும் இருக்கு மொத்தமே. அப்பதான் வண்டியை ரெடி பண்ணிச்சு. அந்த வண்டியில இறங்கி இருக்க வண்டியில ஏசியும் ஓடாது, ஒன்னும் ஓடாது, ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல போகாது. அதுல தான் பரப்புரை பண்ணாரு. 80 கிலோமீட்டர் வேகம் கூட போகாத, குளிரூட்டி கூட பணி செய்யாத, கொடும் வெயில், கொருத்துல வெயில் நிற்கும் போது தேவையில்ல, உள்ள இருக்கும்போது குறைந்தபட்சம் ஒரு இது வாங்கல. ஒரு வண்டிக்குள்ள ஏசியே ஒர்க் ஆகாது. 2016 வாங்கின வண்டி, அந்த வண்டி வச்சுதான் பரப்புரைக்கு போனாரு. அதை பார்த்துட்டு தான் சங்கடமா போட்டு லோனை போட்டு வண்டியை வாங்கினா. அவ்வளவு நெருக்கடியில பண்றோம். 500 கோடி இருந்தா பரத்திருக்க மாட்டோமா? தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர்கிட்ட துண்டறிக்கை அடிக்க காசு கிடையாது. பல படங்கள்ல வாகனம் வாங்கல. உங்களே கடைசி வரைக்கும் வாகனமே நீங்க வாங்கல. விரும்பாக்கத்துல நடந்தே தான் பரப்புரை பண்ணீங்க. தஞ்சாவூர்ல வாகனமே இல்ல, நடந்தே தான் பரப்புரை பண்ணாங்க. வேடசத்தூர் வேட்பாளர் தம்பி ஹுசைன் வண்டி பேசிட்டே இருக்கான். பேசிட்டு இருக்கும் போதே டீசல் தீர்ந்துருச்சு. டீசல் போடலாமே லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்பீக்கர் ஆஃப் ஆயிடுச்சு, மைக் ஆஃப் ஆயிடுச்சு. இப்படித்தான் நாம் தமிழ் கட்சி வந்து தேர்தல் அணுகுது. ஒரு கட்சி கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது மக்கள் கொண்டு வந்து உண்டியல் பணத்தை, மக்கள் சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து கட்சி நடத்தப்படுது. வாய் கூசாம யார் என்ன பண்ணிடுவா, நம்மள யார் என்ன கேட்பா? 500 கோடி வாங்கிட்டாரு, 200 கோடி வாங்கிட்டாரு. என்னையாவது சொன்ன அந்த பையன் 25 லட்ச ரூபா பராசக்தி படத்துக்கு வாங்கிட்டாரு. டே யாருன்னு சொல்றா, நானாவது வாங்கிக்கிறேன்னு. மாசம் வந்து 2 கோடி தர்றாங்க திமுகக்கு. வாய் அழுகி போயிரும்டா, வாய் அழுகி போயிரும். இந்த வாய் இருக்குல்ல, பொய் சொல்ற வாய்க்கு, அதை படிச்சவன் சூது செய்தால் போவான் ஐயோன்னு போவான்றான். நீ நல்ல ஆத்தாளப்பனுக்கும் பிறந்திருந்தா யார் எங்ககிட்ட பணம் கொடுத்தா நீ நிரூபிக்கணும். நீ உண்மையிலே நல்ல ஆத்தாளப்பனுக்கு பிறந்தா, நான் கேட்கிறேன் வெளிப்படையா, இந்த நெல்சன் ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தான்னா அவன் நிரூபிக்கணும். யாருக்கிட்ட சீமானா 500 கோடி வாங்கினாரு, யாருக்கிட்ட நான் 2 கோடி வாங்கினேன், இல்ல யாருக்கிட்ட நான் எனக்கு பணம் கொடுத்தாங்க, பணம் திமுக சார்பா எனக்கு பணம் கொடுத்தது யாரு, நிரூபிக்கலன்னா அவன் ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறக்கலன்னு அர்த்தம். நிரூபி. நீ வளர்க்குறீங்க தானே, நிரூபி. வளர்க்குறீங்க என்னென்ன பேசலாமாடா யூடியூப் இருந்தா. இப்போ நீங்க வந்து விஜய் மீது நம்ம கேள்வி கேட்பது விஜயினுடைய கொள்கைகளை தான். ஒரு கொள்கை இல்லாத ஒருத்தன் கூமுட்டை ரசிகர்களை வைத்துக்கொண்டு வாக்கை பறித்து ஏமாத்துறான். கரூர்ல எதுக்கு ஓடி போனாரு, எதுக்கு பத்திரிகையாளர் இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை, கவின் ஆணவ பள்ளிக்கோ திருப்பரங்குன்றத்துக்கோ ஏன் பேசல, கேள்வியா கேட்கிறோம். நம்ம கேள்வி கேட்டா நீ அங்க பணம் வாங்கிட்டு பேசுற,
இது வரைக்கும் பிஜேபி பி டீம்னானுங்க, இப்போ திமுக பி டீம்ங்கிறாங்க. அதாவது அப்ப என்னன்னா இது உங்களுக்கு ஒரு முத்திரை குத்துவதற்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது. விஜயை விமர்சித்ததனால் நாம் தமிழர் கூடாரம் காலியாகிறது. சாட்டை மட்டும் விஜயை விமர்சிக்கவில்லை என்றால் நாம் தமிழர் குபு குபுன்னு வளர்ந்துருக்கும். விஜய் ரசிகர் போற நாம் தமிழர் போட்டு போனா, நான் விஜயை விமர்சிக்கலைங்க. விஜயை விமர்சிக்காம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை விஜய் நியூட்ரலா போயிட்டேன். நான் விஜயனுடைய ரசிகர் போற நாம் தமிழுக்கு ஓட்டு போட போறான் கிடையாது. அவனை நோக்கி கேள்வி கேட்ட வன்மத்தோட பேச, ஆமாடா ஒரு தப்பான ஒருத்தன் இருக்கிறான், நடிகன்ங்கிற பிம்பத்தை மட்டும் கொண்டு வரான், அப்போ அவன் மீது எனக்கு வன்மம் இருக்கிறது. நடிகன் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு எந்த தகுதியும் இல்லைங்கிற நடிகங்கிற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை ஆளுவதற்கான எந்த தகுதியும் எந்த நடிகனுக்கும் இல்லைங்கிறத என்னோட கருத்து. இந்த நடிகனுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்காக சேவை பண்ணு, மக்களுக்காக இறங்கி செய், மக்கள்கிட்ட பேசு, உன் கொள்கையை சொல்லு, சொல்லிட்டு நீ வந்து ஓட்டு கேட்டு வா. ஆனா எல்லாத்தையும் நான் ஏமாத்தி தான் வருவேன், எனக்கு அப்பெல்லாம் பண்ண தெரியாது, நான் போராடி வர மாட்டேன், நான் கொள்கையை சொல்ல மாட்டேன், மக்கள் அப்படியே இப்படி இது காட்டிட்டு நான் வந்து ஓட்டை வாங்கிடுவேன் அப்படின்னு நான் கேள்வி கேட்கத்தான் செய்வேன். இப்போ நான் பேசாமலே இருந்துட்டேன். ஒத்த ரசிகனும் நாம் சாட்டை திரும்ப பேசலை விஜய, நம்ம அங்கே ஒரு 100 ஓட்டை போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டிருப்பாங்களா? விஜய் ரசிகன் விஜய்க்கு தானப்பா ஓட்டு போடுவான். அவனுக்கு எப்படி தாவேக்கா தொண்டை தாவேக்காவை நீங்கள் விமர்சிக்காமல் இருந்திருக்கணும், நாம் விஜய் விமர்சிக்காமல் இருந்திருக்கணும். தப்பா இருக்க விமர்சிக்க, சும்மா விமர்சிக்கிறோமா? எல்லா கட்சியும் தானே விமர்சிக்கிறோம். இவன் இப்ப வந்திருக்கேன், இவனை போட்டு அடிக்கிறான். இதுக்கு முன்னாடி வந்ததுனால அடிக்கலங்க, இப்ப தப்பா இருக்காது, தப்பா இருக்கலாம் கேள்வி கேட்கிறோம். இப்ப நீங்க வந்து கம்யூனிஸ்ட கொள்கையை நம்ம ஒருபோதும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் உயர்ந்த கொள்கை, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தப்பா இருந்தா கேள்வி கேட்கிறோம். நல்ல கண்ணு யாராவது பேசுறோமா? இல்ல. நல்ல கண்ணும் நமக்கு சொல்ல போனா அவர் கம்யூனிஸ்ட் வேற ஒரு கூட்டணி தலைவர் தான். ஏன் அவர் நல்லவர், அதனால அவரை கொண்டாட வேண்டிய தேவை இருக்கு. நீ தப்பானவன், அதனால தூக்கி போட்டு மிதிக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன வெறுப்பு அப்படின்னா, நம்ம கேட்ட கேள்வியில எவனாலையும் பதில் சொல்ல முடியல, டிஸ்டர்ப் ஆயிட்டானுங்க. பதில் இல்லாம இந்த மாதிரி இந்த நெல்சன் போன்ற வாடகை வாய்களை வச்சு அமைச்சுக்கிட்டு நீ அவ்வளவு துணிவு திணிச்சிருந்தா, நான் தான் ஒவ்வொருத்தனையும் கூப்பிடுறேன், நீ வா, இந்த 4 நாள் கூட ஃப்ரீயா தான் இருக்கிறேன், நெல்சன் வா, நீங்க யார்கிட்ட நாங்க பணம் வாங்கணும், நீ பேசு, சாட்டையிலே ஒரு ஆரோக்கியமான டிபேட் நடத்துவோம், வர சொல்லுங்க பார்ப்போம். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்க நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.